ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா சார்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல suppose that a particle is moving in a space, அதாவது ஒரு ஆகாய வெளியில் ஒரு பொருள் நகருதுன்னு எடுத்துக்கலாம். அந்த நகர்ற பொருள்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கோம். we assume the particle, physical particle as a point. As time varies, the particle change in position. அதாவது ஒவ்வொரு நேரத்துக்கும் அந்த பொருள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்த நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். Mathematically, at any time the point occupies a position in the three-dimensional space R3. Three-dimensional அப்படின்னா நம்ம x axis y axis போடுற மாதிரி இது மூணு axis வந்துரும். x y z அப்படின்ட்டு இது x இது y இது z ன்னு எடுத்துட்டோம்னா இதை தான் நம்ம வந்து 3-dimensional space ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்த அந்த பொருள் ஆக்குபை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. Let us assume that the time varies from 0 to 1, so the movement of functioning of the particle decide the position of the particle at given time t between 0 and 1. அதாவது டைம் வந்து 0 ல இருந்து 1ங்கிற இடைவெளியில அந்த பொருள் எங்கேயாவது ஒரு இடத்த நகர்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வேற மாதிரி சொல்லணும்னா t belongs to 0 to 1. அப்போ அந்த டைம்க்குள்ள அந்த பொருளோட செயல்பாடு, the function of the particle given in the point R3, let us denote the position of the particle at a time t f of t அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு டைம் கொடுக்கறோம்னு வச்சுங்க, t 0ங்கிற டைம்ல அந்த பொருள் எங்க இருக்கும், 0.1ல எங்க இருக்கும், அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இதே ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். Let us another simple example. We know that the equation 2x minus y equal to 0 describe the straight line. அந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். x assume a value, y assume a same value according the movement or functioning of y is decided by the x. அதாவது xங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தோம்னு வச்சுங்க, அந்த ஈக்குவேஷனை நம்ம y க்கு மாத்திக்குவோம். அப்போ y is equal to 2x அப்படின்னு வந்துருது. இந்த x ஓட வேல்யூ நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா y வந்துரும். அதை நம்ம கிராஃப்ல வரைஞ்சோம்னா x க்கு y வேல்யூ இந்த மாதிரி நோட் பண்ணி ஒரு கிராஃப் வரைஞ்சுக்குவோம், ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சுக்குவோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தான் 2x minus y அப்படின்னு வந்துரும். அப்போ இந்த xங்கிற புள்ளிக்கு தகுந்த மாதிரி அந்த yங்கிற பாயிண்ட் நகர்ந்துட்டே போகும் அப்படின்னு சொல்றோம். இந்த x வேல்யூக்கு தகுந்த மாதிரி அந்த y நகர்ந்துட்டே போகுது. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல என்ன சொல்றாங்க, ஃபங்க்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. suppose we want to discuss the test right by a set of student. ஒரு set of student test எழுதுறதா எடுத்துக்குவோம். we shall see this is a relation. இது எப்படி ரிலேஷன்ல ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். let a be the set of student appear for the examination and let b be the 0 1 2 3 etc 100 be the set of possible marks. அவங்க எடுத்த மார்க்கா வச்சுக்குவோம். we define a relation R as follows. A student A is related to a mark B if A got B mark in the test. ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் A ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எடுத்த மார்க்க B அப்படிங்கற இதை எடுத்துக்குவோம். we observe the following from the examination. கீழ இருக்க எக்ஸாமினேஷன்ல பார்க்கலாம். every student got a mark. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா மார்க் ஏதாவது ஒரு மார்க் எடுத்திருப்பாங்க. in other words, for every small a belongs to capital A. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா, ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா there is an element Bங்கிறது அவன் எடுத்த மார்க், இதோட
ரிலேஷன் இருக்கும். such a comma b belongs to r. அதாவது ஸ்டூடெண்ட் எப்படி எடுத்துக்கிறோம், ஸ்டூடெண்டோட நேம் ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் c ஸ்மால் d அப்படின்னு எடுத்துக்குவோம். அவங்களோட எடுத்த மார்க் 0 1 2 3 எக்ஸெட்ரா 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏங்கிற ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு மார்க் எடுத்திருப்பான், பிங்கிறது ஒரு மார்க் எடுத்திருப்பான், சி ஒரு மார்க் எடுத்திருப்பான், டி ஒரு மார்க் எடுத்திருப்பான். இந்த மாதிரி இந்த ஏங்கிற செட்ல இருக்கிற எந்த வேல்யூ எடுத்தாலும் பிக்கு ஒரு எலிமெண்ட் கண்டிப்பா இருக்கும். அப்படி பிக்கு ஒரு எலிமெண்ட் இல்லாம போச்சுன்னா அது நாட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு இ அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ, இவனும் ஒரு மார்க் எடுத்திருப்பான். அப்போ இந்த பக்கம் இருக்கிற எலிமெண்ட் ஏங்கிற செட்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லாம போச்சுன்னா அது நாட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே நம்ம 10th பார்த்ததுதான். இதே ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 எலிமெண்ட் மேப்பிங் ஆகாது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மார்க் தான் எடுத்திருப்பான், ஒரு ஸ்டூடெண்ட் 2 மார்க் எடுக்க முடியாது. அதுதான் அடுத்த லைன்ல சொல்றாங்க, a student cannot get 2 different mark in any test. In other words, for a small a belongs to capital A, there is definitely only one b belongs to b such that a comma b belongs to r. This can be restarted in a different way. இத வேற மாதிரி சொல்லணும்னா 2 எலிமெண்ட் ஏங்கிற எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏக்கு பிங்கிற இமேஜ் வருது, அதே மாதிரி ஏக்கு சிங்கிற இமேஜ் வருதுன்னு சொல்றாங்க. இப்படி வர முடியாது. அப்படி வருது அப்படின்னா 2 எலிமெண்ட் இது சேம் எலிமெண்ட் தான். அப்ப இந்த எலிமெண்ட்டை விட்டுருவோம். இப்ப இந்த எலிமெண்ட்டுக்கு 2மே மேப்பிங் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மேப்பிங் ஆகுதுன்னா இது நாட் ஃபங்க்ஷன் ஆகும். ஒருவேளை இது ஃபங்க்ஷன் ஆகணும்னா இந்த பியூசியும் வேற எலிமெண்டா இருக்கக்கூடாது, சேம் எலிமெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ கமா பி ஏ கமா சி பிளாங்க்ஸ் டு ஆர்னா பி ஈக்குவல் டு சி ஆகணும், பியும் சியும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கான டெஃபினிஷன் பார்ப்போம். Definition: let A and B be two set. A relation f from A to B, a subset of A cross B, is called a function from A to B. It is satisfied the following. அதாவது 2 செட் ஏங்கிற செட் பிங்கிற செட் 2 எடுத்துக்கிறோம். அதுல ஃபங்க்ஷன் a subset of A cross B. ஃபங்க்ஷன்னா அது எதோட சப்செட்டா இருக்கும்னா ரிலேஷனோட சப்செட்டா தான் இருக்கும் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பா. அதாவது A cross B, இந்த டோட்டல் A cross B யோட சப்செட்டா தான் ரிலேஷன் இருக்கும். ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான் A cross B யோட சப்செட்டா தான் ஃபங்க்ஷனும் இருக்கும். அப்ப இது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன்னா, ஃபார் ஆல் A belongs to A, ஏங்கிற செட்ல இருந்து டொமைன் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட் ஏன்னு எடுக்கிறோம்னா there is an element B belongs to B. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் கோடொமைன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி if A, B and A, C 2 எலிமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் வருதுன்னா கண்டிப்பா அந்த பியும் சியும் சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டெஃபினிஷன். This is a function is a relation in which each element in the domain is mapping to exactly one element in the range. அதாவது டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் கண்டிப்பா இருக்கணும். A இந்த பக்கம் ஒரு இமேஜ் 1, B அப்படின்னா ஒரு இமேஜ் 2, இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ஃபங்க்ஷன். A is called domain னு சொல்லுவோம். முதல்ல இருக்கிற செட் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பிங்கிற செட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். If A, B is in F,
then we write f of a is equal to b. The element b is called image. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இந்த பக்கம் கிடைக்கிற a இந்த பக்கம் 1 அப்படின்னா இதான் இமேஜ்னு சொல்லுவோம். a ஓட இமேஜ் 1 அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த பக்கம் இருந்து சொன்னோம்னா 1 ஓட ஃப்ரீ இமேஜ் a அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இதை நாம இந்த 1ங்கிறது இது f of a ன்னு சொல்லிக்கும். இதோட இமேஜ் தானே கிடைக்குது ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணி. அதாவது இந்த 1 நம்ம f of a ன்னு கூட சொல்லலாம். அப்ப f of a ஓட ஃப்ரீ இமேஜ் a அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுல எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் மேப்பிங் ஆயிருக்கோ கோடொமைன் செட்ல அதை தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். in b is subset of r, then we say that the function is a real valued function அப்படினு சொல்லுவாங்க. Two function f and g are said to be equal function. ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் ஃபங்க்ஷனா இருக்கணும்னா if the domain are same, டொமைனும் சேமா இருக்கணும், அதே மாதிரி அதோட இமேஜும் சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் ஃபங்க்ஷனா இருக்கணும்னா f of a is equal to f of b னா அதோட இமேஜ் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. if f is a function with domain a and codomain b, domain a னு codomain b னு எடுத்துக்கிட்டோம்னா அதை எப்படி எழுதணும்னா we write f from a to b னு சொல்லுவோம். அதை எப்படி ரீட் பண்ணனும்னா read this as f is from a to b அப்படின்னு படிக்கலாம். இல்லனா f be a function from a to b அப்படின்னு ரீட் பண்ணலாம். இல்லனா we also say that f maps a into b அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. f of b, f of a is equal to b, அதோட இமேஜ் aங்கிற எலிமெண்டோட இமேஜ் தான் f of a ன்னு சொல்லுவோம். அது கோடொமைன்ல ஏதாவது b க்கு மேப்பிங் ஆயிருக்கும். then we say f map a to b or a is mapping into b அப்படின்னு சொல்லுவோம். f of a is equal to b எப்படி படிப்போம்னா map a to b ன்னு படிக்கலாம், or a is mapped onto b அப்படினு படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. as one the range of a function is the collection of all elements in the codomain. rangeங்கிறது codomainல இருந்து கலெக்ட் பண்ற எலிமெண்ட்ஸ் அப்படினு சொல்றாங்க, which has free image. அதெல்லாம் clearly the range of a function is a subset of the codomain. rangeங்கிறது கண்டிப்பா codomainோட சப்செட்டா தான் இருக்கும். Further, the first condition say that every element in the domain must have a image. எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் கண்டிப்பா இருக்கும். This is the reason for defining the domain of the relation R as set A to a set B as the set of all elements of A having image and not as A. The second condition say that the elements in the domain cannot have two or more image. ஒரு எலிமெண்ட்டுக்கு ரெண்டுக்கு மேல இமேஜ் எல்லாம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நம்ம கீழே இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம், இதை நீங்க படிச்சு பாருங்க. we observe that every function is a relation but a relation need not be a function. எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு சொல்றாங்க, ஆனா எல்லா ஃபங்க்ஷனும் ரிலேஷன் ஆகும்னு சொல்றாங்க. அதை பாருங்க, ரொம்ப முக்கியம். நம்ம 10th-லயே நிறைய தடவை இத சொல்லியிருக்கோம். let f is equal to a, 1, b, 2, c, 2, d, 4 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. is a function. இது ஃபங்க்ஷனான்னு சொல்றாங்க. இதோட டொமைன் என்னன்னா இது ஏங்கிற செட் எடுத்துக்கோம். இதுதான் கோடொமைன். இப்ப பாருங்க, a, b, c, dங்கிற டொமைன். கோடொமைன் வந்து 1, 2, 4ங்கிறது கோடொமைன். இந்த ஃபங்க்ஷன் போடும் a to 1, b to 2, b வந்து 2 க்கு மேப்பிங் ஆகுது, 2 க்கு மேப்பிங் ஆகுது, d வந்து 4 க்கு மேப்பிங் ஆகுது. இது ஃபங்க்ஷன் ஆனா ஃபங்க்ஷன் தான். ஏன்னா எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் கண்டிப்பா இருக்கு. அப்ப இது வந்து ஃபங்க்ஷன். இங்க பாருங்க, ரெண்டு மேப்பிங் ஆயிருக்கு. ஆனா இது ரெண்டுக்கு ரெண்டு ஃப்ரீ இமேஜ் இருக்குன்னு வேணா சொல்லலாம். ஆனா b க்கு ஒரே இமேஜ் 2, c க்கு ஒரே இமேஜ் 2 தான் இருக்கு. அப்ப இது ஃபங்க்ஷன். இதே செட்டை மாத்திக்குவோம், அதே ஃபங்க்ஷனை ஆனா செட்டை மட்டும் மாத்தி எழுதி இருக்காங்க. a, b, c, d, e அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
கோடமைன் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரிலேஷன் A to 1, B to 2, C to 2, D to 4. இப்போ ஈங்கிற எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இல்ல. ஈங்கிற எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லாதனால இது என்ன வந்துரும்? நாட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ABCD அப்படிங்கிற செட்டுக்கு A B C Dங்கிற செட் எடுத்துக்கும். இந்த செட்டுக்கு 1 2 3 5 அப்படிங்கிற கோடமைன் செட் எடுத்துக்கலாம். அதே மேப்பிங் A to 1 B to 2 C க்கு 2 D க்கு 4. இதுக்கு Dங்கிற எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இல்ல. 4ங்கிற எலிமெண்ட் அந்த பக்கம் இல்ல. அப்ப இது என்ன வந்துரும்? நாட் ஃபங்க்ஷன். அததான் சொல்லிருக்காங்க. F is அதே மாதிரி D க்கு இமேஜ் இல்ல கோடமைன்ல, அதனால நாட் ஃபங்க்ஷன். is not a subset of இது வந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த இது A இது B னா A cross B ஓட சப்செட்டா இல்ல இந்த ஃபங்க்ஷன். அதனால இது நாட் ஃபங்க்ஷனா வருது அப்படின்னு சொல்றாங்க. we consider a function the domain and codomain must be started explicitly. அதாவது கண்டிப்பா டொமைன் கோடமைனை பொறுத்து தான் ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன் இல்லையா அப்படிங்கிறது மாறும். இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்ல சில இல்லுஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தோம். இல்லுஸ்ட்ரேஷன் 1 L இது டொமைன் இது கோடொமைனா எடுத்துக்கிட்டு அங்க மேப்பிங் பண்ணிருப்பாங்க. அப்ப அது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனா தான் வரும். அதுல நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இன்னொரு இல்லுஸ்ட்ரேஷன் 1.3 இதுவும் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். ஏங்கிறது 1க்கு மேப்பிங் ஆகும், B 2க்கு, Z வந்து 26. அந்த மாதிரி டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கும். அதுவும் ஃபங்க்ஷனா தான் ஆகும். இல்லுஸ்ட்ரேஷன் 1.2ல இது ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். y equal to x squared ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். ஆனா y squared equal to xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா xங்கிற வேல்யூ 25 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. 25ங்கிற எலிமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் இருக்கும். 5ங்கிற ஒரு இமேஜ் இருக்கும், -5ங்கிற ஒரு இமேஜ் இருக்கும். போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ yக்கு வந்து 5 கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, 5 ஸ்கொயர்னாலும் 25 தான். yக்கு -5 கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, -5 the whole squared 25 தான் வரும். அப்போ xங்கிற வேல்யூக்கு ரெண்டு இமேஜ் வருது. அப்போ அது நாட் ஃபங்க்ஷன். அதனால கடைசி ஒன் நாட் ஃபங்க்ஷன். ஒருவேளை அந்த ஃபங்க்ஷனை இந்த மாதிரி நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, y equal to √x, y equal to -√x ன்னு தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா அது ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நம்ம அடுத்த பார்ட்ல வந்து நாம ஃபங்க்ஷன் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன், ஃபங்க்ஷனை எந்த மாதிரி எல்லாம் ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம், டேபிள் ஃபார்ம்ல, கிராஃப் ஃபார்ம்ல, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 10th பார்த்திருப்போம். இதை நம்ம அடுத்த பார்ட்ல அப்படியே பார்க்கலாம்.